இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை கிரகாவ் நகரத்தினுடைய புனித ஸ்தானிஸ்லாஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதர் வாழ்ந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 11ஆவது நூற்றாண்டில், பிறந்தது போலந்து தேசத்தில். அன்புமிக்கவர்களே, செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் இவர் பிறக்கிறார். இவருடைய பிறப்பே ஒரு அதிசயம் என்று சொல்லுகிறார்கள். காரணம், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்த இவருடைய பெற்றோர்கள் கடவுளிடத்தில் மன்றாடுகிறார்கள், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதை உங்களுக்கே காணிக்கையாக தருகிறோம் என்று. அவர்களுடைய பெற்றோர்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டு புனித ஸ்தானிஸ்லாஸ் பிறந்தார் என்றும், மிக இளைய வயதிலேயே அறிவு சார்ந்தவராக, ஒழுக்கம் நிறைந்தவராக, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்ந்தார். பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு நல்ல கத்தோலிக்க குருவாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் கிரகாவ் நகரத்தினுடைய ஆயராக இவர் உயர்த்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நேர்மை உள்ள ஒரு உத்தம குருவாக இவர் வாழ்கிறார். அவர் வாழ்ந்த அந்த மறை மாவட்டத்தில் இருந்த அரசன் முறைகேடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காரணத்தினால் அவனை கண்டித்து திருத்த முயல்கிறார். அவன் திருந்தாத ஒரு காலகட்டத்தில் திருச்சபை விட்டு விலக்கி வைக்கிறார். இதன் காரணமாக இவர் மீது கோபம் கொண்ட அந்த நாட்டினுடைய அரசன் புனித ஸ்தானிஸ்லாஸ் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த நேரத்திலேயே, பூசையினுடைய அந்த பலிபீடத்திலேயே இவரை வாளால் வெட்டி கொன்றான் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, என்ன பாக்கியம்! திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுதே கிறிஸ்துவுக்கு மறைசாட்சியாக மரிப்பது. இந்த புனித ஸ்தானிஸ்லாஸ் நம்ம எல்லோருக்குமே ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தருகிறார். எல்லா சூழல்களிலும் திருமுழுக்கு யோவானைப் போல உண்மைக்கு சான்று பகர, நீதிக்கு சான்று பகரத்தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி மறுபடியும் யோவான் நற்செய்தி. நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசுவின் மீது கல்லெறிய யூதர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தந்தையினுடைய சொற்படி நான் பல நல்ல செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன், அவற்றுள் எதற்காக என் மீது நீங்கள் கல்லெறிகிறீர்கள் அப்படின்ற கேள்விக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ செய்த நற்செயலுக்காக அல்ல, நீ கடவுளுடைய மகன் என்று உண்மை சொல்லிக் கொண்டதால் உன் மீது நாங்கள் கல்லெறிகிறோம் அப்படின்று அவர்கள் மறுபடியும் பதிலளிக்கிறார்கள். அதற்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பாடல் ஒன்றை அவர்களுக்கு சுட்டி காண்பித்து, அதில் கடவுளுடைய திருமுன்னலியில் நீதிமான்களாக இருப்பவர்கள் தெய்வங்கள் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறார்களே, இதற்கு என்ன பதில் கூறுவீர்கள் அப்படி என்று கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, அதற்கும் அந்த யூதர்களால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல தான் தந்தை என்னுள் இருக்கிறார், என்னுள்ளிருந்து செயலாற்றுகிறார், அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நான் நிறைவேற்றுகிறேன். ஆகவே என்னுடைய நற்செயல்களை கண்டு நம்பினால் என்னுடைய தந்தை என்னுள்ளிருந்து செயலாற்றுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும், நான் தந்தையால் அனுப்பப்பட்டவன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி என்று அவர்களிடத்தில் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்கள், இந்த வாரம் முழுவதும் இதைத்தான் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். யூதர்கள் இயேசுவுக்கு அருகில் இருந்தாலும், இயேசு அவர்கள் நடுவே உலாவிக் கொண்டிருந்ததை பார்த்தாலும், இயேசுவனுடைய நற்செயல்களை அவர்கள் தன்னுடைய 2 கண்களால் பார்த்தாலும், அவருடைய இறைத்தன்மையையும் அவர்தான் தங்களை மீட்க வந்த மீட்பர் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு அறியாமையில், ஆன்மீக இருட்டில் இருப்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அன்புமிக்கவர்களே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு காணொளி ஒன்று நான் பார்த்தேன். அதாவது 5 பெண்கள் ஒரே மாதிரியான உடை அணிந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த 5 பெண்களில் ஒரு பெண்ணுடைய கை குழந்தையை கொஞ்சம் ஒரு 5 அடி தூரத்துக்கு முன்னால் வைத்து விட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த குழந்தை, இந்த 5 பெண்களும் ஒரே கலர்ல இருந்தாலும் தன்னுடைய தாயை கண்டுபிடித்துக் கொள்கிறதா அப்படி என்றால், ஒரு சில நிமிடங்கள் தான் அந்த குழந்தை நேரம் எடுத்தது. தவழ்ந்து போய் சரியாக தன்னுடைய தாயிடத்துல அது காலை கட்டி கொண்டு எழுந்திருக்க முயற்சி செய்தது. இதுதான் ஒரு குழந்தை தன்னுடைய தாயை அறிந்து கொள்கிற, இயல்பிலேயே உள்ளுணர்வு கொண்டிருக்கிற, அல்லது தன்னுடைய தாயினுடைய முகத்தை தன்னுடைய உள்ளத்துல பதித்த ஒரு கை குழந்தையாகத்தான் அந்த குழந்தை தன்னுடைய தாயை அரவணைத்துக் கொள்கிறது, தன்னுடைய தாயை இனம் கண்டு கொள்கிறது. அந்த தாய்க்கும் இந்த குழந்தைக்கும் இருக்கிற உள்ளுணர்வு அந்த குழந்தையை நேரான பாதையில அந்த தாயிடத்துல கொண்டு செல்கிறது. நம்மை படைத்த இறைவனை உள்ளுணர்ந்து கொள்ள ஏன் நம்முடைய இதயம் மறுக்கிறது என்பதுதான் என்னுடைய அடிப்படையான ஒரு கேள்வி.
அன்புமிக்கவர்களே, நமது அருகில, நம்மை சுற்றி, நமக்கு மேலே, நமக்கு கீழே, நமக்கு முன்பாக, நமக்கு பின்பாக நம்மை சூழ்ந்திருக்கும் இந்த இறை பிரசன்னத்தை, இயேசுவினுடைய அருளின் பிரசன்னத்தை ஏன் நாம் உணர மறுக்கிறோம் என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு இறை பிரசன்னம் அன்றாடம் நம்மோடு இருக்கிறது. அந்த இறை பிரசன்னத்தை வாழ அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.